வாழ்க்கை நம்மளை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளும்போது அதிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. நமக்குள்ளே இருக்க சக்தி தான் அது. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தப்போ அண்ணாமலையாரை கிரிவலம் பண்ணேன். அப்போது எனக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் குருவாக கிடைச்சாரு. அவர் அருளால் எனக்கு கிடைச்சவர் தான் குருஜி டிஎஸ் நாராயணன். ஏற்கனவே குருஜி டிஎஸ் நாராயணன் பற்றி கும்பமேளா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரோட வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியும் எடுத்திருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாழ்க்கையில் பெரிய சோதனைகளை சந்தித்து எதுக்கும் அசராமல் தனது 90 வயசு வரை பல ஆயிரம் மக்களுக்கு தன்னோட ஆத்மஞான யோக பயிற்சி மூலமாக மன உளைச்சலிருந்து கவலையிலிருந்து விடுபட வச்சு தங்களுக்குள்ளே இருக்க சக்தியை உணர்ந்து சந்தோஷமாக வாழ வச்சுருக்காரு. அவர் கூட வாழ்ந்தது என் பாக்கியம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அன்பும் சுயநலமின்மையும் தான். அவர் எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும்னு, நோய் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும்னு சொல்லுவார். எனக்கு தாயா தந்தையா பெஸ்ட் ஃப்ரெண்டாக மோட்டிவேட்டராக இருந்த என்னோட குருஜி டிஎஸ் நாராயணன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். குருஜி டிஎஸ் நாராயணன் அவரோட நினைவாக இனி ஒவ்வொரு மாதமும் ஏழை எளியவர்கள் முதியவர்களுக்கு அவரோட யோக பயிற்சியையும் நன்னெறிகளையும் பயனுள்ள விஷயங்களையும் அன்னதானமும் அவேக்கன்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மூலமாக ஒவ்வொரு மாதமும் நடக்க போகுது. இப்போது முதல் முயற்சியாக சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கிட்ட நரிக்குறவர் மக்கள் வாழ்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கும்.